இங்கே பாருங்க இந்த மாம்பழம்லாம் நீட்டாக வாழைப்பழம் மாதிரி இருக்குது. எல்லாருமே வந்து குங்குமம் இதெல்லாம் வச்சுருக்காங்க. இதாக இருக்குது. பஸ்ஸு பாருங்க, ரொம்ப பழைய பஸ்ஸு. ஒருத்தர் உட்கார்ற மாதிரி ஒரு சைடில், இன்னொரு சைடில் 2 பேர் உட்கார்றாங்க. பழைய வண்டியிலே எவ்வளோ அழகாக மாடிஃபை பண்ணி க்ளீனாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா. பஸ்ஸெல்லாம் 60, வேன்லாம் 60. அந்த டுக்கு வந்து பாருங்கள் 45 தான் போனோன்னு இருக்காங்க. இதை வச்சு அழகாக குத்திட்டு அந்த இடத்துல முனையில் வந்து கயிறு போட்டு கட்டியிருப்பாங்க போல். இங்கே பாருங்க 20 தான் இது. 20 தைலாந்து பாட்டு. நேற்று சாப்பிட்டோம். நேற்றானா வந்து இந்த பச்சை கலரு, இன்னொன்று வந்து லைட்டாக மஞ்சள் கலர் வந்தது. அது பார்த்தீங்கன்னா இது மேங்கோ இருக்குது. இதுக்கு நம்ம ஆரஞ்சு வாங்கியிருக்கோம். கலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெரியுது. இந்த ஆரஞ்சு இங்கே பாருங்க இந்த மாம்பழம்லாம் நீட்டாக வாழைப்பழம் மாதிரி இருக்குது. மாம்பழங்க இது வெரைட்டியான மாம்பழம் போல். இங்கே பாருங்க, இதோட கலரே பாருங்கள் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரொம்ப லைட்டாக இருக்குது கலரு. இன்னும் வித்தியாசமான பழங்கள் நிறைய கிடைக்குது. இன்னும் நம்ம ஒரு சில மார்க்கெட்லாம் போகணுன்னு பார்க்குறோம். காலையில் போகணும் எழுந்து மார்னிங் மார்க்கெட்லாம். நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் எடுத்து காட்டுறேன். சரி போவோமா? பாருங்க பூ எவ்வளோ அழகாக அசால்ட்டாக கட்டுறாங்க பாருங்க. ஊசியில் வச்சு குத்திக்கிட்டே இருக்காங்க. ஹலோ, ஊசியில் வச்சு அழகாக குத்திட்டு அந்த இடத்துல முனையில் வந்து கயிறு போட்டு கட்டிக்கிட்டாங்க போல. அப்படியே ஒரு இழி இழுத்தாங்கன்னா உள்ளே வந்து பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். நம்ம வந்து பார்த்துருப்போம் சின்ன வயசுலாம் பூ கட்டும்போது கையில் வச்சு விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க பாருங்க அழகாக ஃபோனை பார்த்துட்டு சிம்பிளாக இப்படி உள்ள தள்ளி கட்டிடுறாங்க. மாலை கட்டுறவங்களாம் இப்படி தான் கட்டுவாங்களான்னு தெரியல நமக்கு. ஆனால் நம்ம கோயிலுக்கு முன்னாடி பூ கட்டுறவங்களாம் நம்ம பார்த்துருக்கோம். விளையாடிக்கிட்டு இருக்கோம். நமக்கு ஆச்சரியமாக இருக்கும், எக்ஸ்ட்ரா இவ்வளோ வேகமாக கட்டுறாங்கன்ற மாதிரி. அதை எஃபர்ட்லெஸ்ஸாக ஈஸியாக பண்ணுறாங்க. இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். பஸ் ஸ்டாப் இது கரெக்டாக இந்த மாரியம்மன் கோயிலுக்கு பக்கத்துலேயே, அதாவது எதிர்த்தா மாதிரி இருக்குது இந்த பஸ் ஸ்டாப்பு. நிறைய பேர் பாருங்கள் எல்லாருமே வந்து குங்குமம் இதெல்லாம் வச்சுருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. பாருங்க, நம்ம இந்த பஸ் ஸ்டாண்டில் தான் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம இந்த சுலாலங்கான் ஹாஸ்பிட்டல் இருக்கு பாருங்க. நம்ம நேற்று போயிருப்போம் அந்த லூட்டிங் பார்த்து. அதுக்கு எடுத்த மாதிரி தான் இருக்குது. இந்த பெரிய தான் தாய்லாந்துலேயே டாப் இருக்கிறாங்க. அதுக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம். அதுக்கு வந்து இங்கேருந்து பஸ் இருக்குது. ஆனால் பஸ்ஸு செம்ம கடுப்பாக இருக்கும் போல். அதை வந்துட்டு பஸ்ஸு இது போகணும்னு நினைக்கிறேன். ஓகே வீக்கெண்ட் சூப்பர். அப்படி ஒரே பஸ் இருக்குது. லூட்டிங் பார்க் தான் இருக்குது. பஸ்ஸு பாருங்க, ரொம்ப பழைய பஸ்ஸு. ஒருத்தர் உட்கார்ற மாதிரி ஒரு சைடில், இன்னொரு சைடில் 2 பேர் உட்கார்ற மாதிரி பஸ்ஸு. இப்போ வந்து நம்ம முன்னாடி போய் காட்டுறேன். பஸ்ஸு பயங்கர வைப்ரேஷன் ஆகுது. செம்மையாக இருக்குங்க. பஸ்ஸு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியாச்சு. பழைய பஸ்ஸு ஆட்டோமேட்டிக் வருங்க. பழைய இதுவே பஸ்லேயே வந்து ஆட்டோமேட்டிக் வந்துருக்காங்க. எவ்வளோ நேரம் ஆகும் தெரியல. செம்ம டிராஃபிக்காக இருக்குது. நேற்றெல்லாம் செம்ம டிராஃபிக் போயிட்டு இருக்கு. முன்னாடி கேமரா வந்து வச்சுருக்காங்க. முன்னாடி கேமரா கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. சேஃபாக இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. முன்னாடி ஒரு இடம் இருக்குது. ஆனால் அங்கே உட்காந்தா அவ்வளோதான் வேர்த்து ஊற்றி அவ்வளோதான் அங்கேயே மட்டையாயிரும். ஏன்னா முன்னாடி அவ்வளோ அனல் இருக்கும். ஓட்டவங்க வந்து பென்ட்ரைவர் வந்து தர்றாங்க. கிட்ட போனால் தெரியும். வெளியில் வச்சு போட்டுது கிட்ட போவோமா. பாருங்க ஸ்டேஷனும் போட்டுருக்காங்க. இங்கே முன்னாடி ஓட்டுறது வந்து பென்ட்ரைவர் தான். பெண் கண்டக்டர், பெண் டிரைவரு. இந்தோனேஷியா அதுக்கு இருக்குது. எவ்வளோ அழகாக எல்லாமே டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க.
க்ளீனாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா வந்து பண்ணிக்கிறேன் இறங்கிடுவோம் ஓகே ஓகே இன்னும் வரலன்றாங்க கண்டக்டர் போட்டு இவ்வளோதான் சூப்பராக இருக்குது. கண்டக்டர் பேக் நம்ம ஊரில் எப்படி இருக்கும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. கீழ்ஸ் தரத்துக்கு அழகாக அதை மடித்தா அப்படி கீழே க்ளீனாக உள்ளே வந்து சில்லறலாம் வச்சுருக்காங்க. ஓகேங்க இறங்கியாச்சு கரெக்டாக. தேங்க்யூ பாய் பாய். அவ்வளோதான் சூப்பர். ஓகே இறங்கியாச்சு. நம்ம வந்து சுலாலங்கான் ஹாஸ்பிட்டல் கேட் 6. இப்போ நம்ம வந்து உள்ளே போகலாம். ஹாஸ்பிட்டல் உள்ளே தான் யூனிவர்சிட்டி, அதனால் இது உள்ளே நுழைய பார்க்கணும். நுழைஞ்சிட்டு நேராக உள்ளே போகணுன்னா நம்ம கனெக்ட் ஆகிடும். இங்கே பாருங்க கேட் 6 நம்ம இப்போ இருக்குது. நிறைய கேட் இருக்கும். இந்த மாதிரி பெரிய யூனிவர்சிட்டிலாம் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ரெண்டு பக்கம் போனாலும் அங்கே இங்கே கனெக்ட் ஆகிடும். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வாங்க போவோம். ஸ்பீட் லிமிட்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். பைக்கு கார்லாம் 80 வரைக்கும் போகலாம் போல். பஸ்ஸெல்லாம் 60, வேன்லாம் 60. அந்த டுப்புக்கு வந்து பாருங்கள் 45 தான் போகணுன்ட்ருக்காங்க. என்னடா அது அவங்க தான் ரேஷ் ட்ரைவிங் பண்ணுவாங்க போல். அதனால் அவங்களுக்கு வந்து லிமிட்டேஷன் போட்டிருக்காங்க. 45 மேலே போனேன் கழுத்தை சேர்த்து அடிச்சு இறக்கி விட்டுருவேன் பார்த்துக்க அப்படின்ற மாதிரி. சரிங்க அப்படியே போகுமா வாங்க உள்ளே போயிட்டு எல்லாம் காட்டுறேன் பார்த்துக்குங்க. இதாங்க சுலாலங்கான் மெமோரியல் ஹாஸ்பிட்டல்னு போட்டிருக்கு. கிங் சுலாலங்கான் அப்படின்னா இது வந்து கிங்கோட பேர். இந்த யூனிவர்சிட்டிக்கு வச்சுருக்கிறது வந்து அந்த ராஜாவோட பேர் போல். கிங் சுலாலங்கான் மெமோரியல் ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போல். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் என்னென்ன மாரி ஃபெசிலிட்டி இருக்குது, எப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது பாருங்களேன். நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும் போலையே. செம்மையா உலக தரத்துக்கு இருக்கும் போலையே. அங்கே பாருங்க முன்னாடி ஃபுல்லாக தாய்லாந்து கொடியாக போட்டு வச்சுருக்காங்க. உள்ளே நுழைஞ்ச உடனே ஒரு ஃபவுண்டன் இருக்குது லெஃப்ட் சைடில் பாருங்க. வெயில் இப்படி அடிக்குதே, இறக்கமே இல்லாமல் அடிக்குதுங்க. ஐயா ஃபுல்லாக குளிச்சா மாதிரி ஆக போகுது. இப்போ நம்ம இந்த யூனிவர்சிட்டி உள்ளே நடக்கும்போது எல்லாம் பார்க்குறவங்களாம் ஒரு மார்க்கமாக பார்க்க போகிறேன். நமக்கு மட்டும் இவ்வளோ பேர் வருது, அவங்களுக்குலாம் வேர்வே வராத மாதிரி இருக்குது. ஏன்னு தெரில. பாருங்க பூமி ஸ்ரீ மங்களானசூர் அப்படின்னு போட்டுருக்குது. அப்பா எவ்வளோ பெருசாக போகுது, லென்த்தாக எழுதுறாங்க. ஒரு ஸ்பேஸ் விடுறது என்ன ஆகிட போகுது, ரெஸ்ட்டே விடாமல் அடிக்கிறியே அப்படின்றீங்களா. பாருங்க நிழல் இருக்குங்க, நிழல்லே நடந்து போயிருப்போம். முடியாது எல்லாம் வந்து இங்கே தான் ட்ராப் ஆஃப் போல் போட்டிருக்கு பாருங்கள். இங்கே ட்ராப் ஆஃப்னு தெளிவாக ட்ராப் ஆஃப்னு போட்டிருக்குது. இவரெலாம் செக்யூரிட்டியாக ஹெல்மெட்லாம் மாட்டியிருக்காருங்க. அடிக்கிற வெயிலில் இந்தமாதிரி ட்ரெஸ் போடுறதே ரொம்ப கடுப்பாக இருக்கும். ஹெல்மெட் வேறு இதில் கொடுமையில். பார்த்தீங்கன்னா எல்லாருமே மாஸ்க் போட்டிருக்காங்க. கவனிச்சிங்களா? நான் மட்டும் தான் மாஸ்க் போடல. இவர் போடல, அவர் போடல, இன்னும் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா யூனிவர்சிட்டி இல்லை ஹாஸ்பிட்டல் உள்ள இருக்கும் நம்ம ஆக்சுவலாக. இதுக்கப்புறம் தான் யூனிவர்சிட்டி வரும். அதனால் வந்து பெட்டர் நம்ம போட்டுக்கிறது தான் நல்லது. இருங்க போட்டுப்போமா. நஷ்டமாக பாருங்கள், நம்ம ஊரில் இருக்கா மாதிரியே இருக்காங்க சிஸ்டர். அதே ட்ரெஸ்ஸு தான், ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை. இதுதான் என்ட்ரன்ஸ் போல் உள்ளே போகிறதுக்கு மெயின் என்ட்ரன்ஸா. சாரி எடுக்கூடாதுன்றார் போல் இங்கே. சரி ஓகே 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 நம்ம வந்து அப்படியே அந்த சைடு யூனிவர்சிட்டி உள்ளே போயிடுவோமா.